ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 6த்தில் இருக்கிற கோடிட்ட இடங்களை பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். 45 மற்றும் 75 HCF டேஷ்னு கேட்டிருக்காங்க. 45 எப்படி எழுதலாம்? 3 × 3 × 5னு எழுதுறாங்களா? 75 3 × 5 × 5 கரெக்டுங்களா? ஏன்னா 25 25 3 × 75 ஓகேவா? இப்போ HCFனா காமன் ஃபேக்டர் எழுதுவோமா? இந்த 3யும் இந்த 5யும் தான் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 × 5 15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் HCFன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 அடுத்தடுத்த நம்பர் எடுத்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வர இரட்டை எண் என்ன? 2 4 ஓகேங்களா? இதுக்கே முதல்ல செக் பண்ணலாம். 2க்கு எடுத்திங்கன்னா 2 × 1ன்னு எழுதுவோம். 4 2 × 2ன்னு எழுதுவோம். அப்போ HCF என்ன வருது? 2ன்னு வருது. ஓகேங்களா? இன்னும் 2 நம்பர் கூட எடுத்து செக் பண்ணலாம். வேறு என்ன செக் பண்ணலாம்? 6ம் 8 எடுத்து செக் பண்ணலாமா? 6 8 ஏன்னா அடுத்தடுத்தன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த இரட்டை எண்களாக எடுக்கும். 6 எடுத்தோம்னா 2 × 3ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? 8 2 × 2 × 2ன்னு எழுதலாம். இப்போ காமன் ஃபேக்டர் என்ன? 2 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே HCF எடுத்தாலும் 2 தான் வருது. அப்போது இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 அடுத்தடுத்த இரட்டை எண்கள் எது எடுத்து பார்த்தாலும் HCF என்ன தான் வருது? 2 தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். 3 மற்றும் 9இன் LCM வந்து 9 எனில் அவற்றின் HCF டேஷ்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் LCM × HCF = ப்ராடக்ட்னு தெரியும். கரெக்டுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ராடக்ட். இங்கே 3,9 இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டு 3,9 எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க 9ன்ட்டு. உங்களை HCF தான் கேட்குறப்போ இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குன்னா இங்கே கண்டிப்பாக என்ன தான் இருந்திருக்கும்? 3 தான் இருந்திருக்கும். இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா HCF வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 26 39 மற்றும் 52ன்னு LCM கேட்டிருக்காங்க. அப்போ 26 39 52க்கு LCM கண்டுபிடிக்கணும். முதல்ல 2 இது எல்லாமே பார்த்தா 13 டேபிள் வருதுங்க. அதனால் நான் முதல்ல 13 டேபிள் போடுறேன். அப்போ இது 2 இது 3 இது 4ன்னு வரும். அப்புறம் திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1 இது 3 இது 4ன்னு வரும். ஓகேங்களா? அப்புறம் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 3 2ன்னு வரும். திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 13 2s are 26 26 இப்படி இது முதல்ல 2 2s are 4 4 3s are 12. அப்போ 13 × 12. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 2s are 6 1 2s are 2 13 1s are 13. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 156ன்னு வருது. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 156. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 57 உடன் எந்த எண்ணெய் குறைந்தபட்ச எண்ணெய் எதை கூட்டும்போது வந்து இது 2, 3, 4, 5 சரியாக வகுப்படும்ன்றாங்க. இப்போ குறைந்தபட்சமாக நம்ம 1 ஆட் பண்ணி பார்த்தோம்னாவே வச்சுக்கோங்க 58 வரும். ஆனால் அது 2ஆல் வகுப்படும். ஆனால் அவங்க அதை மட்டும் கேட்கல. 2, 3, 4, 5ன்னு இருக்குது. அப்போ 5 வந்தால் கண்டிப்பாக ஒன்று 5 இருக்கணும், இல்லைனா 0 இருக்கும். அப்போ குறைந்தபட்சமாக நம்ம 3 தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் 57 + 3 16 வரும். 60 தான் உங்களுக்கு 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும், அப்புறம் 5ஆலையும் வகுப்படும். அப்போ குறைந்தபட்சமாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 3 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. 57 மற்றும் 67 ஆகிய எண்கள் இணைப்பகா எண்கள். இணைப்பகா எண்கள்னால் கோப்ரைம்ங்க. நான் கோப்ரைம்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். காமன் ஃபேக்டர் 1 தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 57ம் 3 டேபிளில் வரும், 69ம் 3 டேபிளில் வரும். எப்படி சொல்கிறேன்னா நம்ம ஆட் பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாம். 5 7 12 12 3 டேபிளில் வருது. இது 15 ரெண்டுமே வந்து 6 9 ஆட் பண்ணிங்கன்னா 15 ரெண்டுமே 3 டேபிளில் வரதுனால 1 தவிர இன்னொரு ஃபேக்டர் இருக்கிறனால இது தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 17 மற்றும் 18 HCF 1 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ட்ரூ தான். ஏன்னா இதுக்கும் காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ HCF இது உண்மை. ஓகேவா? இது சரி. ஓகே. இந்த சம் பாருங்கள். 2 அடுத்தடுத்த எண்களின் LCM என்பது அந்த எண்களின் பெருக்கல் பலனாகும். இது கரெக்டு தான். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளே ஒரு சம் பார்த்துருக்கோம் பாருங்கள். 4,5க்கு வந்து 20ன்னு வந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் 2,3க்கு செக் பண்ணுங்கள். 2,3க்கு செக் பண்ணிங்கன்னா 6 தான் வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் 4,5க்கு 20. அப்போ எந்த 2 நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரோட LCM பார்த்திங்கன்னா பெருக்கல் பலன் தான் இருக்கும். நீங்கள் எந்த நம்பர் வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேமாக தான் வரும். அப்போ இது வந்து சரிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 இணை பகா எண்களின் LCM என்பது அந்த எண்களின் கூட்டுத்தொகை. இது தவறு. இப்போ தான் பார்த்தோம்.
இணைப்பகா எண்கள்னால் 2 அடுத்தடுத்த எண்கள் கண்டிப்பாக கோப்ரைமாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? 2ம் 3க்கும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் இருக்காது. 4க்கும் 5க்கும் காமன் ஃபேக்டர் இருக்காது. 5க்கும் 6க்கும் காமன் ஃபேக்டர் இருக்காது. அப்போ அதுவே ஒரு கோப்ரைம். அப்போ இந்த இதுவும் சேம் தாங்க, ஜஸ்ட் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ தான் பார்த்தா அது பெருக்கற் பலன்னு இங்கே கூட்டுத்தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் அப்போ இது கண்டிப்பாக தவறாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2 எண்களின் HCF எப்போதும் அவற்றின் எல்சிஎம்மின் காரணியாகும். இதுவும் 2 எண்களின் HCF எப்போதும் அவற்றின் எல்சிஎம்மின் காரணியாகும். இதுவும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிசல்ட்டாகவே இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் பாக்ஸில். அப்போ இது ட்ரூ தான். ஓகேங்களா? எப்பயுமே HCF வந்து எல்சிஎம் வந்து HCFோட மல்டிப்ளாக இருக்கும். அதே மாதிரி HCF வந்து எப்போவுமே எல்சிஎம்மோட ஃபேக்டராக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 18,24. 18 வந்து 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 9s are 18. அப்புறம் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3 3s are 9. அப்புறம் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அதோட ஃபேக்டரெலாம் எடுத்து எழுதுனோம்னா 18 வந்து 2 × 3 × 3. அதே மாதிரி 24 எழுதுனோம்னா 2 டேபிளில் போட்டால் 12, திரும்ப 2 டேபிளில் போட்டால் 6, 2 டேபிளில் போட்டால் 3, அப்புறம் 3 டேபிளில் போட்டால் 1ன்னு வருது. ஸோ அதோட ஃபேக்டர் எழுதிட்டோம். காமனாக இருக்கிறது பார்க்கலாம். 2 காமனாக இருக்குது, ஒரு 3 காமனாக இருக்குது. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 × 3 6 தான் இந்த சம்முக்கு ஆன்சர் HCF. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 51,85க்கு HCF கேட்குறாங்க. இந்த சம்மில் வந்துட்டு 2 வராது கண்டிப்பாக, ஏன்னா 1ல் முடியறதுனால. 3 வருமானு எப்படி செக் பண்ணலான்னா 5ம் 1யும் கூட்டினீங்கன்னா 6ன்னு வருதுங்களா? அப்போ கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகலாம். நம்ம 3 டேபிளில் செக் பண்ணுறோம். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 3 3s are 3, ரிமைண்டர் 2 21ல் 7 டைம்ஸ். அப்போ 17 டைம்ஸ். 17 டேபிளே போட்டுரும். ஓகேங்களா? அப்போ 3 × 17 எழுதிக்கிறோம். 51. 85 5 வரனால கண்டிப்பாக 5 டேபிளில் போடுறோம். அதுவும் 17 வருது. திரும்ப 17 டேபிளில் போட்டால் 1ன்னு வருது. ஓகேவா? இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? 17. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 61,76க்கு HCF கேட்குறாங்க. 61,76. இதில் 61 நம்மளுக்கு தெரியும் ப்ரைம் நம்பர், எந்த ஃபேக்டருமே அது வராது. அப்புறம் 76க்கு கண்டிப்பாக 2 ஃபேக்டர் வரும். அப்போ இந்த சம் நம்ம போடாமையே டேரெக்டாக ஆன்சர் 1 எழுதிடலாம். ஏன்னா ப்ரைம் நம்பருக்கும் மற்ற நம்பருக்கும் எடுக்கும்போது 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 76 2 டேபிளில் போட்டிருக்காங்க, 38, அப்புறம் 19 வருது. ஓகேவா? இதோட கண்டிப்பாக கம்மியாகிட்டு தான் வரும். அப்போ இதில் 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் வர சான்ஸ் இல்லை. அப்போ இந்த சம்மோட HCF பார்த்திங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு 84,120க்கு HCF கேட்குறாங்க. 84 2 டேபிளில் போட்டோம்னா 42, திரும்ப 2 டேபிளில் போட்டால் 21, 3 டேபிளில் போட்டால் 7 3s are 21, 7 வருது. இப்போ லாஸ்ட்டில் 1 வரதுனால ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஃபேக்டர்லாம் எடுத்து எழுதிடும். 2 × 2 × 3 × 7. நெக்ஸ்ட் 128 2 டேபிளில் போட்டிங்கன்னா 60, திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 30, திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 15, 3 டேபிளில் போட்டிங்கன்னா 5, அப்புறம் 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1. ஸோ 2 × 2 × 3 × 5. இப்போ காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இது ஒரு 3 இருக்குது. அப்போ 2 × 2 × 3 இதுதான் காமன் ஃபேக்டர். இதில் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 3s are 12. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 27,45,81க்கு HCF கேட்டிருக்காங்க. மூணுமே கண்டிப்பாக 3 டேபிளில் தான் வருது. 27 3 டேபிளில் போட்டிங்கன்னா 9, 9 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3, அப்புறம் 3 3s are 9ன்னு வருது. அப்போ 1ஓட ஸ்டாப் ஆகிடுது. அப்போ 27 வந்து 3 × 3 × 3 நம்மளுக்கு தெரியும். அடுத்து 45ம் 3 டேபிளில் போட்டால் 15, அப்புறம் 3 டேபிளில் போட்டால் 5 டைம்ஸு, இங்கே 5 வருங்க. ஸோ இந்த இடத்துல 5. ஓகேவா? 5 டேபிளில் போட்டால் 1 டைம். நெக்ஸ்ட் 81 3 டேபிளில் போட்டால் 27, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 9, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3ன்னு வரும். 3 3s are 1. அப்போது இதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? மூணுலேயுமே காமனாக 2 டைம் 3 வருதுங்க. அப்போ 3 3s are 9 தான் இது கூட HCF. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45,55,95க்கு HCF கண்டுபிடிக்கணும். எல்லாமே 5ல் முடியினாலும் 5 டேபிளில் வரும். 5 டேபிளில் போட்டிங்கன்னா 45 3 டைம் போட்டிங்கன்னா 3 டேபிளில் போட்டிங்கன்னா 15 டைமு, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைமு, 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைம். அப்போ 3 × 3 × 5. 55 5 டேபிளுக்கு போட்டிங்கன்னா 11, அப்புறம் 11 போட்டிங்கன்னா 1 டைம். அப்போ 5 × 11. 95 5 டேபிளில் போட்டிங்கன்னா 19 வரும். 19 ப்ரைம்ன்றனால அதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போது 5 × 19. இப்போ மூணுலேயுமே காமனாக வந்து 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ HCF வந்து இந்த சம்முக்கு 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகா காரணியாக்கல் முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு எண் தொகுப்பின் LCM கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக் மெத்தடு போட்டால் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போகணும். நம்ம TNPSசிக்கு தான் பார்க்குறோன்றதுனால நம்ம எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் மட்டும் பார்த்தா செக் பண்ணால் போதும். ஆனால் நம்ம 6/9 நம்ம டானா வகுத்துலேயே போடுவோம். இது 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 2, இது 3. ஓகேங்களா? திரும்ப இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 3, இப்போ 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம்க்கு ஆன்சர் வந்து 3 × 2 × 3. ஓகேவா?
இப்போ 6 3s are 18 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஃபஸ்ட் ஒனுக்கு 18. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8,12க்கு எல்சிஎம் கேட்குறாங்க. 8,12க்கு எல்சிஎம் போட்டிங்கன்னா 4 டேபிளில் போட்டிங்கன்னா 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 டேபிளில் போட்டிங்கன்னா 4 6, திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2,3, திரும்ப 2 போட்டிங்கன்னா 1,3, 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 ஆகிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? எல்சிஎம் வந்து 24. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10,15க்கு எல்சிஎம் கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ரெண்டுமே 5 டேபிளில் தான் வரும். அப்போ இது 2 இது 3, திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1,3, 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1,1. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 2 × 3, 5 2s are 10, 10 3s are 30. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? 30 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 14,42. ஓகேவா? இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 7, இது 21. அப்புறம் 7 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1, இது 3. இப்போ 3 டேபிள் போட்டிங்கன்னா 1 1ன்னு வந்துடும். அப்போது 2 7s are 14, 14 3s are 42. ஓகேவா? இந்த சம்முக்கு ஆன்சர் 42. நம்ம ஏற்கனவே ஒரு குறிப்பு வேறு பார்த்துருக்கோம். நான் இருக்கீங்க எல்சிஎம் வந்து சேம் நம்பராக வரணும், இல்லை அதையோட அதிகமாக தான் வரணும். இப்போ சேம் நம்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 நம்பரில் 42 ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, அந்த நம்பராகவே வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 30, 40, 60க்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 5 டேபிளில் போடலாம். 5 டேபிளில் போட்டிங்கன்னா 6 8, இது பார்த்திங்கன்னா 1 12. ஓகேவா? திரும்ப 3 டேபிளில் போடுறேன். 2 8 4. கரெக்டாக? 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 4 2. திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 2 1. அப்புறம் திரும்ப ஒரு 2 டேபிளில் போனப்போ 1 1 வந்துடும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15, 15 2s are 30, 30 2s are 60, 60 2s are 120. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 120. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15, 25, 75. ஓகேவா? 5 டேபிளில் போட்டிங்கன்னா 3 5, இது பார்த்திங்கன்னா 1 டைம், 5 டைம். ஓகேவா? திரும்ப 5 டேபிளில் போட்டிங்கன்னா இது 3 1 3. 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1. அப்போ 2 2 5 5s are 25, 25 3s are 75. அப்போ 75 தான் இந்த சம்முக்கான எல்சிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 154, 198, 286 ஆகிய எண்களின் HCF மற்றும் எல்சிஎம் கண்டறியுதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ HCF தேவைன்றனால இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 154 2 டேபிளில் போட்டிங்கன்னா 77, 7 டேபிளில் போட்டிங்கன்னா 11, 11 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைம். அப்போ அதை எடுத்து எழுதிடும். 2 × 7 × 11. அடுத்து 198, 2 டேபிளில் போட்டிங்கன்னா 99, 3 டேபிளில் போட்டிங்கன்னா 33, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 11, இப்போ 11 டேபிளில் போட்டிங்கன்னா 1ன்னு வந்துடுது. அப்போ எடுத்து எழுதிடும். 2 × 3 × 3 × 11. அப்புறம் 286 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போட்டிங்கன்னா 143, திரும்ப 11 டேபிளில் போட்டிங்கன்னா 13 வருது. ஸோ இதோட முடிஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ HCFனால் என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டராக எழுதுவோம். 3லேயுமே 2 வந்திருக்கு, 3லேயுமே 11 வந்திருக்கு. அப்போ HCF பார்த்திங்கன்னா 2 × 11 22ன்னு வரும். அப்புறம் எல்சிஎம் வந்து எப்போயுமே போடுற டானா வகுத்தில் இன்னொரு தடவை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு மெத்தட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? காமன் ஃபேக்டரை எழுதிட்டு மீதி இருக்கலாம் எழுதுவோம். காமன் ஃபேக்டர் என்ன இங்கே? அதாவது HCF 2 × 11. ஓகேங்களா? அதை எழுதிட்டு மீதி என்னென்ன இருக்குது? 7 13, அப்புறம் ஒரு 3 × 3 இருக்குது. அது ரெண்டையுமே எழுதிக்கணும் 9. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது பண்ணிங்கன்னா 22, 7 9s are 63 × 30. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 18,018 வரும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் வந்து 18,018. அப்புறம் HCF நம்மளுக்கு தெரியும். காமன் ஃபேக்டரு 2 × 11 22. ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு HCF வந்து பார்த்திங்கன்னா 22, எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 18,018. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே இடம் இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,018 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கேன்களில் பாலின் அளவை சரியாக அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தின் அதிகபட்ச அளவு என்னன்னு கேட்காங்க. உங்களுக்கு டவுட் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதிகபட்சம்னு வந்தாவே என்ன சொல்லியிருக்கேன்? HCF தான் ஃபைன் பண்ணோம். அப்போ நம்ம 80 100 120க்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா HCF தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள் 80க்கு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 டேபிளில் போட்டிங்கன்னா
14 வரும். திரும்ப 2 டேபிள் போட்டால் 20 வரும். 2 டேபிள் போட்டிங்கன்னா 10 வரும். திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா 5 வரும். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 100க்கு எழுதிங்கன்னா 2 டேபிள் போட்டிங்கன்னா 50, திரும்ப 2 டேபிள் போட்டால் 25, திரும்ப 5 டேபிள் போட்டிங்கன்னா 5 5 25, திரும்ப 5, அப்போ 1ல் ஸ்டாப் ஆச்சு. 120க்கு அதே மாதிரி 2 டேபிள் பண்ணால் 60, திரும்ப 2 டேபிள் பண்ணால் 30, திரும்ப 2 டேபிள் பண்ணால் 15, 3ல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, 5 டேபிள் பண்ணால் 1 டைம். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் 80 வந்து 2 × 2 × 2 × 5, 100 2 × 2 × 5 × 5, 120 வந்து 2 × 2 × 2 × 3 5. இதில் காமனாக பாருங்கள் இந்த 2 இருக்குது, இன்னொரு 2 காமனாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 இங்கே காமனெல்லாம் அப்போ இல்லை. 5 ஒரு டைம் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 × 2 × 5. அப்போது 4 5s are 20 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ வந்து அதிகபட்சமாக 20 லிட்டரை வச்சு நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெவ்வேறு சாலை செயல்பாடுகள் போக்குவரத்து விளக்குகள் முறையே ஒவ்வொரு 40 வினாடிகள், 60 வினாடிகள், 72 வினாடிகளுக்கு பிறகு மாறுகின்றன. அவை காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒரே நேரத்தில் ஒன்றாக மாறினால் எந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றாக மாறும்னு கேட்குறாங்க. அப்போது 8 o'clock மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 3 ஒன்றா ஒலிக்குதான். திரும்ப எப்போ ஒரே டைமில் அது வந்து மாறும்னு கேட்குறாங்க. இங்கே எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குங்க. திரும்ப ஒன்றாகன்னு வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் ஃபைன் பண்ணலாமா? ஸோ 40, 60, 72க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். 2 டேபிளே போடலாம். இப்போ 20, 30, 36ன்னு வரும். திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 10 டைம்ஸ், இது 15 டைம்ஸ், இது 18 டைம்ஸ். திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 5, 15, 9. திரும்ப 5 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1 டைமு, இது 3 டைமு, 9 அப்படியே போட்டுக்கிறோம். திரும்ப 3 டேபிளில் போடுறோம். இது வந்து 1 டைம், இது 3 டைம். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1 வந்துடும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, அப்போ 8 5s are 40, அப்போ 40 × 3 120, அப்போ 120 × 3 360, அப்போ 360 செகண்ட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் 60 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1 மினிட்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 6 × 16 எழுதலாமா? இப்போ இந்த செகண்ட்ஸில் தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ 60 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு 1 மினிட் போட்டோன்னா 60 × 1 மினிட்டு, அப்போ பார்த்திங்கன்னா 6 × 1 மினிட்னு வருங்களா? அப்போ இது 60 மினிட்ஸ். இப்போ 60 மினிட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி 8 o'clock வந்துட்டு இது வந்து ஒன்றா ஒலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 6 மினிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 806. ஓகேங்களா? அப்போது இந்த 8 o'clock 6 மினிட்ஸில் தான் வந்து திரும்ப ஒன்றாக அந்த லைட்லாம் வந்து எரியும். ஓகேங்களா? கிளியரா? இந்த சம் பாருங்கள், 2 எண்களின் எல்சிஎம் வந்து 210 மற்றும் அவற்றின் HCF 14. இது போன்ற எத்தனை ஜோடிகள் சாத்தியமாகும்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதோட வேல்யூவும் எல்சிஎம் × HCFும் சேமுன்னு தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த XY வந்து எத்தனை பேர் இருக்கும் இந்த மாதிரி வேறு நம்பருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எனக்கு இது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து 210ன்னு கொடுத்துட்டாங்க. HCFும் கொடுத்துட்டாங்க 14ன்ட்டு. இப்போ எனக்கு இந்த XYயும் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர். இப்போ XYயை நான் வந்து நம்மளுக்கு தெரியும் HCF இத்தனை சமமாக நம்ம போட்டு வந்தோம் இல்லைங்களா? நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இருக்கும். நம்ம காமனாக இருக்கிற ஃபேக்டர் மட்டும் எடுத்துப்போம். அந்த காமனாக இருந்ததுனால தான் HCF 14. அப்போ இந்த 2 நம்பர்லையுமே 14 கண்டிப்பாக இருந்திருக்கும். கூட இருந்த நம்பர் தான் வேறையாக இருக்கும். அப்போ அந்த 14 எடுத்துக்கிறேன். அந்த கூட இருந்திருக்கும் இல்லையா, அந்த நம்பரை நான் ஒன்றில் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்றில் பின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இதில் X வந்து 14A, Y வந்து 14B. ஓகேங்களா? இதை இப்படியும் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2லேயுமே 14 இருக்கா, இந்த ஒரு 14 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது AB எனக்கு AB தான் வேணும், அதனால் இந்த 14 கீழே கொண்டு வந்துடுறேன். 210 14 டிவைட் பண்ணுறேன். 14 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இப்போ 30/2ன்னு வரும். இப்போ 15. அப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 15. இப்போ ஏபி 15னா ஏ என்னவாக இருக்கும், பி என்னவாக இருக்கும்னா இங்கே பாருங்கள், ஏ × பி. இது வந்து என்ன சான்ஸ் இருக்குது? 1 × 15 ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது? ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 3 × 5. ஓகேங்களா? திரும்ப வேறு எந்த சான்ஸும் கிடையாது. இல்லைனா அடுத்து 5 × 3ன்னு எழுதுவீங்க. அதுவும் இதுவும் ஒன்று தான். நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? அப்போ 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று 15ஆக இருக்கும், இன்னொன்று 3 5ஆக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸை போட்டுக்கலாமா? எக்ஸை வந்து 14Aன்னு எடுத்துக்கிட்டோம், Y வந்து 14Bன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ எக்ஸில் 14A வந்து 1ன்னு போட்டேன்னா எனக்கு 14 கிடைக்கும்.
பியில் வந்து 15 போட்டோன்னா 14 × 15 வந்து 210. அது அவங்க கொடுத்த ஜோடியே வருது. அது ஒன்று பாசிபிள் ஆச்சு. அப்போ செகண்ட் கண்டுபிடிக்கலாமா? திரும்ப 14 இன்னொரு எனக்கு ஏ என்ன கிடச்சிது? 3ன்னு கிடச்சிது. அப்போ 14 × 3 அப்போ 42. ஓகேவா? இன்னொன்று 5 கிடச்சிது. அப்போ 14 × 5 70. அப்போ இன்னொன்று பாசிபிள் என்னென்னா 70, 42. இது 2 தவிர்த்து எந்த வரவும் சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் இதுதான். கிளியரா? இந்த சம்மில் பாருங்கள், 2 எண்களின் எல்சிஎம் அவற்றின் HCF விட 6 மடங்காகும். HCF 12ஆகவும் எண்களில் ஒன்று 36ஆகவும் இருந்தால் மற்ற எண்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 எண்களை பெருக்குனா வந்துட்டு எல்சிஎம் × HCFன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கிவன் லெக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொரு எண் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு எண் 36ன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? எல்சிஎம் கொடுக்காம ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அவற்றின் HCF விட 6 மடங்கு. அப்போ 6 × HCFன்னு கொடுத்துட்டாங்க எல்சிஎம். ஓகேவா? திரும்ப HCFும் அப்படியே இருக்குது. ஓகேவா? HCF இப்போ 36 × Y. அப்போது இந்த HCFோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 12. இங்கே 6 × HCFனால இன்னொரு HCFும் இருக்குது. இப்போ 2 12 இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு Y தான் வேணும். மீதிலாம் ஒரு செட் கொண்டு வந்துடலாமா? அப்போது 6 × 12 × 12 by 36. இதை 12 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இதை பண்ணிங்கன்னா 3 டைம். ஓகேவா? 3 டேபிள் பண்ணிங்கன்னா இது 1 டைமு 2 டைம். அப்போ 2 × 12 24. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். பின்வரும் ஜோடிகளில் எது இணைப்பகா எண்கள்? அதாவது கோப்ரைம் கேட்குறாங்க. கோப்ரைம்னு சொல்லியிருக்கேன். காமன் ஃபேக்டர் 1 தான் வரணும். அது தவிர்த்து எதுவும் வரக்கூடாதுன்னு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5 1 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6. அது 3 டேபிளில் வரும். இதுவும் 3 டேபிளில் வரும். அப்போ இதுக்கு வர சான்ஸ் இல்லை. 52 91 ரெண்டுமே 13 டேபிளில் வரும். அப்போ அது வரவும் சான்ஸ் இல்லை. அப்போ 71 81 தான் வரும். ஓகேங்களா? இது எந்த டேபிளையும் காமனாக வராது. 81 99 9 டேபிளில் வரும். ஓகேங்களா? அப்போ இதுவும் கோப்ரைம் கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 71, 81 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 8, 9, மற்றும் 12 ஆகியவற்றால் சரியாக வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்கள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்சிஎம் போட்டு தான் போடணும். இப்போ டேரெக்டாகவும் போடலாம். இது அப்ஜெக்டிவ் டைப்ன்றாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னா இதுதான் 9999. இப்போ இது வந்து கரெக்டாக 8 9 சரியாக வகுப்படணுமா? சரியாக வகுப்படணும்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. ஏன்னா 8 12 இதுவும் வந்து யூனிட் நம்பர் 9 இருக்கனால இது 8 12 வராது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு எண் வந்து 9ஆல் வகுப்படணும். அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணால் 9ஆல் வந்தால் தான் வரும். இது கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒரு 3 கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 3 இருந்தால் தான் இது வகுப்படும் 9ஆல். அப்போ இதுவும் வராது. இது பாருங்கள், இதுவும் 9ஆல் வகுப்படாது. ஆட் பண்ணி பாருங்கள். 9 9s are 18. இது 12. அப்போது இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு 6 போட்டால் தான் அது 9ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதை ஆட் பண்ணால் வருது. பாருங்கள், 9 + 9 3 + 6. இந்த 3 + 6ம் ஒரு 9. அப்போ எல்லாமே 9ஆல் வருது. அப்போ கண்டிப்பாக இது 9ஆல் வகுப்படும். அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2 எண்களின் HCF 2 மற்றும் அவற்றின் LCM 154. எண்களுக்கு இடையிலான வேறுபாடு 8 எனில் கூட்டுத்தொகை, அந்த எண்களுக்கு இடையான கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 2 எண்களை பெருக்குனா தான் அதோட LCM × HCFன்னு தெரியும். கரெக்டாக? இதில் XY தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ LCM எனக்கு என்னென்னு HCF கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க. இது 154 × 2 HCF 2. அப்புறம் இன்னொரு க்ளூ என்னென்னா X - Y இருக்கு இல்லையா, அது வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த க்ளூவை வச்சு இப்போ X + Y உங்களை கேட்குறாங்க. கிளியரா? இது சரி. இப்போது இதை நான் சிம்பிளிஃபையாக எழுதிக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த நம்பரை டேரெக்டாக கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இதை நான் என்ன எழுதுகிறேன், இது 2 × 77 எழுதலாமா? ஓகேவா? திரும்ப இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இதை 7 × 11 எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரை 14 × 22ன்னு எழுதிக்கிறேன். இப்போ XY இப்படி இருக்குது. இது ரெண்டுக்கும் இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 22ல் 14 போனால் 8 வருது. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி நான் பிரிச்சிட்டேன். அப்போ 2 எண்களுக்குடைய வேறுபாடு கரெக்டாக வரதுனால இது ரெண்டுக்கையும் இப்போ என்ன கேட்குறாங்க, கூட்டுத்தொகை கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 14 + 22. அப்போது 4 2s are 6,
1 1 + 2 3 36 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். கிளியரா? இந்த சம்மை நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அந்த 2 நம்பரை நம்ம பிரிக்கிறதா இருக்குது. அந்த 2 நம்பரை பிரிக்கும்போது 8 வர மாதிரி நம்ம பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னா ஆன்சராக அந்த 2. எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. 8 சம் பாருங்கள். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் நீளமுள்ள கயிறுகளை சரியாக அளவிட பயன்படுத்தக்கூடிய மிக நீளமான கயிற்றின் நீளத்தை கண்டறியவும்னு சொல்லியிருக்காங்க. மிக நீளமான அதிகபட்சம் இப்படிலாம் வந்தாவே நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டுலேயும் கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்றில் மாற்றிக்கிட்டா தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் எது சின்ன யூனிட்டு நம்ம அதில் தான் மாற்றிக்கணும். இப்போ சென்டிமீட்டர் தான் சின்ன யூனிட்டு, அப்போ அதை நம்ம அதில் மாற்றிக்கலாம். இதுங்க பாருங்கள் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்போது இங்கே 1 மீட்டர் நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர்னா அப்போது இது 120 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். செகண்டு 3 மீட்டர்னா 300 300 + 60 360. 400 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 3க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 120 360 400 இருக்குங்களா? 4 டேபிளில் போட்டிங்கன்னா 30 90 100 ஆகும். 10 டேபிளில் போட்டிங்கன்னா 3 9 10. வேறு எந்த மூணையும் காமன் டேபிளில் போட முடியாது. அப்போது 4ம் 10ம் தான். அப்போது 4 × 10 40 தான் இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th சம் பாருங்கள். 1 முதல் 9 வரையிலான அனைத்து எண்களாலும் சரியாக வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இந்த மாதிரி மிகச்சிறிய எண்ணை நான் சொல்லியிருக்கேன். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 9 வரைக்குமே எடுத்துக்கணுமா? அப்போது என்ன நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கணுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர்ஸுமே எடுத்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம 2ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 பண்ணிங்கன்னா இது 1 1 3 2 5 3 7 இதுக்கு 2 பண்ணிங்கன்னா 4 9 வரும். ஓகேங்களா? அடுத்து 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 1 1 2 5 1 7 4 9. ஓகேவா? அடுத்து இது 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? திரும்ப 2 பண்ணிங்கன்னா 1 1 1 இது 1 ஆகிடும். 5 அப்படியே வரும். 1 7 திரும்ப 2 அப்புறம் இது ஒரு 3 இருக்கும். ஓகேவா? திரும்ப ஒரு 3 டேபிளில் பண்ணலாம். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 1 1 1 5 7 2 1 வரும். அடுத்து திரும்ப பண்ணிங்கன்னா 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 1 1 1 5 7 1 5 7 1 வரும். அடுத்து 5 டேபிள். ஓகேங்களா? அப்போது 7 மட்டும் வரும். அடுத்து 7 டேபிளில் பண்ணிங்கன்னா எல்லாமே 1 ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 2 3 2 இருக்குது. அப்போ 8 8 × 7 × 5 × அப்புறம் என்ன இருக்குது 3 3s are 9. ஓகேங்களா? அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 9s are 63 5 8s are 40. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 வருங்க. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2520. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 13th சம். மலர்விழி கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகியோர் ஒரே கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் பூர்வீகவாசிகள். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி தனது வீட்டிற்கு 5 நாட்களுக்கு ஒரு முறை வருவார். அஞ்சலி 6 நாட்களுக்கு ஒரு முறையும் 10 நாளுக்கு ஒரு முறை. கார்த்திகாவும் அஞ்சலியும் முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறை தங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். அவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி ஒருவரை ஒருவர் சந்தித்ததாக கருதினால் மூவரும் மீண்டும் எப்போது சந்திப்பார்கள்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒன்றாகன்னு வந்தாவே நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 5க்கு 6க்கு 10க்கு கண்டுபிடிக்கணும் எல்சிஎம். இப்போ 5 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1 இது 6 இது 10. ஓகேவா? இது 5 டேபிள் பண்ணி 2 ஆகிடும். திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 இது 3 இது 1 அப்புறம் 3 டேபிள் 1 1 1 வந்துடும். அப்போது எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5 × 2 × 3. அப்போ 5 2s are 10 10 3s are 13 வருதுங்க. ஓகேவா? அவங்க இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துக்கிட்டாங்கன்னா அக்டோபர் 1
சரிங்களா? அப்போது அதோட ஒரு 30 கூட்டிங்கன்னா அக்டோபர் 31 தான் அவங்க திரும்ப எல்லோரும் ஒன்றா சந்திச்சுப்பாங்க. அக்டோபர் 31 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்கள், 14வது சம்மு. 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்திலிருந்து தொடங்கும் 2 லிஃப்ட்டுகள் ஏ மற்றும் பி முறையே 3 மற்றும் 5வது தளத்தில் நிற்கின்றன. எந்த தளங்களில் இரண்டும் ஒன்றாக நிற்கின்றன? ஏ வந்து பார்த்திங்கன்னா 3வது 5வதுல மட்டும்தான் முறையே. ஏ வந்து 3 3 மட்டும்தான் நிற்கும், பி வந்து 5 5 தான் நிற்கும். ஆனால் இது ரெண்டும் எங்கேயாவது ஒன்றா நிற்குமான்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி மடங்குகள் கேட்டாங்கன்னா 3யோட மடங்குகள் 5யோட மடங்குகள் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத நமக்கு கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் எப்போ மீட் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 5க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 15 தான் வரப்போகுது. சரிங்களா? எல்சிஎம் வந்து 15. இப்போ நம்ம மடங்குகள் பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடியாக. அந்த அடுக்குமாடியில் 108 தளம் இருக்கா. அப்போது எந்த இதுலலாம் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம மடங்குகள் எழுதிட்டே வரலாமா? 15லையும் பார்த்துப்பாங்க, அப்புறம் இதில் பார்த்துக்கலாம், அதோட மடங்கு 30ல் பார்த்துக்கலாம், 45ல் பார்க்கலாம், 60ல் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா 75, அப்புறம் 90, அடுத்தது பார்த்திங்கன்னா 105. அடுத்தது வராது, ஏன்னா 105க்கு மேலே போயிடுச்சு. 8 வரைக்கும் தான் இருக்கே மொத்த தலைமை. அப்போது இந்த ஏவும் பியும் எங்கே பார்த்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்துப்பாங்க. 15ல் பார்த்துப்பாங்க, 30ல், 45ல், 60, 75, 90, 105. ஓகேவா? இந்த சம் பாருங்கள், 2 இலக்க எண்களின் பெருக்கல் வந்து 300, அவற்றின் HCF 5. அந்த எண்கள் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்றாங்க, 2 நம்பரு அதோட பெருக்கல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 300 வருதான். ஓகேவா? அவளோட HCF கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த 2 இலக்க எண்கள் நம்ம கண்டுபிடிக்கிற எண்கள் வந்து ஈரிலக்க எண்ணாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே 2ன்றது ஈரிலக்க எண்கள்ங்க. ஓகேங்களா? ஈரிலக்க எண்கள். ஓகேவா? இப்போது இந்த 300 இருக்கா, எக்ஸ் வந்து 300. இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? 2 × 115 எழுதலாம். அப்போது 2 × 3 15 எப்படி எழுதலாம்? 3 × 5. ஓகேவா? அப்புறம் 10 இருக்குது, அதை 2 × 5ன்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதுன்னு. 2 3s are 6, 6 5s are 30, 30 × 10 வருது, கரெக்டாக வருது. இப்போ இந்த நம்ம நம்பரை கண்டுபிடிக்கிறதுல தாங்க இருக்குது. இந்த நம்பர்லேருந்து நம்ம HCF 5 வரணும், அப்புறம் அது ஈரிலக்க எண்ணாகவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 2 3ன்னு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, 2 3ன்னு எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு நம்பராக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது 6, இது ஒரு நம்பராக வரும். அப்போ இது வந்து ஈரிலக்க எண்ணா வரல. அப்போ அந்த காம்பினேஷன் எடுக்கக்கூடாது. ஒருவேளை நான் 2 3 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 2 3 5 எடுத்திங்கன்னா 2 3s are 6, 6 5s are 30 எடுத்துகிட்டு இது 10ன்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 காம்போ, இந்த 2 காம்போ எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 30 வரும், ஒன்று 10ன்னு வரும். இப்போது ரெண்டுக்கு HCF 5 வருதான்னு பார்ப்போம். 30 வந்து 3 × 10ன்னு எழுதுவோம். கரெக்டாக? இப்படி பாருங்கள், நான் மல்டிப்ளை பண்ணாமையே அப்படியே சொல்கிறேன். 2 × 3 × 5, இங்கே 2 5 இருக்குது. இங்கே 2 5ம் ஃபேக்டர் காமனாக இருக்குது, இங்கேயும் 2ம் 5ம் ஃபேக்டர் காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த ரெண்டுலேயும் HCF பார்த்திங்கன்னா 10ன்னு வருது. அப்போ இந்த காம்பினேஷனும் எடுக்கக்கூடாது. அப்போ எந்த காம்பினேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 3 2 அப்படி எடுத்துக்கலாமா? 2 3s are 6, 6 2s are 12 அப்படி எடுத்துக்கலாமா? இந்த 3 காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். 2 ஒரு 5 ரெண்டுலேயும் கண்டிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி காம்பினேஷனாகவும் எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? 2 3s 2 3 2 5s are 10. ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம். 2 2 5 இப்படி எடுத்துக்கலாமா? அப்புறம் இது 3 5ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி பாருங்கள், இதில் 2 காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? 5 5. HCF கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஈரிலக்க என்ன வருதான்னு செக் பண்ணுவோமா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 5s are 20. ஈரிலக்க எண் வருதுங்க. 3 5s are 15. ரெண்டுமே ஈரிலக்க எண் வருது. HCFும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுலேயும் 5 வருது, இதுலேயும் 5 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 300ம் வருது. அப்போ அந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 20, 15. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு 17 சம் பாருங்கள். வில்சன், மதன் மற்றும் குணா ஆகியோர் ஒரு வட்டப்பாதையில் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் முடிக்க முடியும். அவருக்கு காலை 7 மணிக்கு தொடக்க புள்ளியில் இருந்து ஒன்றாக தொடங்கினால் எந்த நேரத்தில் தொடக்க புள்ளியில் மீண்டும் சந்திப்பார்கள்? இந்த மாதிரி ஒன்றாக சந்திக்கிறது, இது மாதிரி நிறைய சம் போட்டோம். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 10, 15, 20 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5 டேபிளில் போட்டிங்கன்னா 2, 3, 4 ஓகேவா. திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 3, 2 திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1, 2 திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1 வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10, 10 2s are 10 2s are 5 2s are 10, 10 3s are 30, 30 2s are 60. இப்போ 60 நிமிடம். நம்மளுக்கு 60 நிமிடம் தெரியும் 1 மணி நேரம்ட்டு. ஓகேங்களா. அவங்க ஆல்ரெடி எப்போ மீட் பண்ணியிருக்காங்க? காலை 7 மணிக்கு மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து 1 மணி நேரம்னா அவங்க எல்லோரும் 8 மணிக்கு தான் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா. தேங்க்யூ.